அன்பர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவ ஜோதிராமன். போன வீடியோவில் புதன் கெட்டு போயிருந்தா என்ன பண்ணுறது வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ அடுத்ததாக பார்க்குறது குரு கெட்டு போயிருந்தா உங்கள் ஜாதகத்தில் குருவால் பாதிப்பு இருக்குது அப்படின்னு ஜோசியர் சொன்னாங்கன்னா, ஜோசியர்கிட்ட கேட்காம நீங்கள் முடிவு எடுக்க முடியாதுல்ல. ஜோசியரை கேட்டுட்டு எந்த கிரகம் கெட்டு போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கிங்க. அந்த கிரகத்துக்கு எப்படி பரிகாரம் பண்ணுறது, கோயிலுக்கு போகலாம், வழிபாடு பண்ணலாம், என்ன பண்ணலாம். இது ஒரு எந்திர முறை. இந்த எந்திரத்தை வச்சுக்கிட்ட நீங்களே வீட்லேயே பண்ணலாம் அதை. ஓகேயா? இந்த குரு கெட்டு போயிருந்தால் 6வது கட்டத்தில் குரு அஷ்டோத்திரத்தை சொல்லிக்கிட்ட வில்வ இலைகளை அந்த 6வது கட்டத்தில் போடணுங்க. இதுக்கு படையலாக தயிர் சாதம் வைக்கணுங்க. அடுத்தது, உங்கள் ஜாதகத்தில் குரு கெட்டு போயிருக்கு அப்படின்னு உங்கள் ஜோசியர் சொன்னாங்கன்னா, அதுக்கு 8வது கட்டத்தில் வன்னி இலை இல்லைன்னா கழுவிய எள்ளு, சுத்தம் பண்ண எள்ளு, அதை கொண்டு சனி அஷ்டோத்திரத்தை சொல்லிக்கிட்டு 8வது கட்டத்தில் இந்த வன்னி இலையோ அல்லது சுத்தம் பண்ண எல்லையோ போட்டுக்கிட்டே வரணும். கருப்பு எள்ளுங்க அதில் முக்கியமாக. இதுக்கு படையல்னு பார்த்தீங்கன்னா எள்ளு சாதம். அடுத்து, உங்கள் ஜாதகத்தில் ராகு கெட்டு போயிருக்காருன்னு வச்சிங்களேன். இது 9வது கட்டம். சிகப்பு மலர்கள் அல்லது குங்குமம் கலந்த அரிசியினால் ராகு அஷ்டோத்திரத்தை சொல்லிக்கிட்டு இந்த 9வது கட்டத்தில் போட்டுக்கிட்டே வரணும். அதுக்கு படையல்னு பார்த்தீங்கன்னா உளுந்து அன்னம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் கேது கெட்டு போயிருக்காருன்னு வச்சிங்களேன். அது உங்கள் ஜோசியத்தை கேட்டு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கேது கெட்டு போயிருக்காரா நல்லா இருக்காரா அப்படின்னு. கேது கெட்டு போயிருக்காருன்னா கட்டம் 7 வெள்ளை பூக்கள் அல்லது வெறும் அரிசி கொண்டு கேது அஷ்டோத்திரம் சொல்லிக்கிட்ட 7வது கட்டத்தில் போட்டுக்கிட்டே வரணும். இதுக்கு படையல் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொள்ளு சாதம் கிடையாது, கொள்ளு சுண்டலாக வைக்கலாம். இது மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்கள் ஜாதகத்தில் உள்ள குறைபாடுகள், அதாவது கிரகத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறைய ஆரம்பிச்சிடும். இது எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 21 நாள் தொடர்ந்து செய்யணுங்க. செஞ்சிங்கன்னா உங்களுடைய பாதிப்புகள் குறைய ஆரம்பிச்சிடும். இதுக்கு நீங்கள் அஷ்டோத்திரம் கிடைக்கலங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு மூலமந்திரம் இருக்குது. அந்த மூலமந்திரத்தை அடுத்த வீடியோவில் உங்களை நான் கொடுக்குறேங்க. அது சும்மா ஒரு வரி 1.5 வரி தான் வரும். அதை நீங்கள் சொல்லிக்கிட்டே கூட அந்த அர்ச்சனைகளை பண்ணலாம். இப்படிக்கு ஸ்ரீ திருச்செந்தூர் முருகன் ஜோதிட நிலையம் மற்றும் ஸ்ரீ பத்ரன் அகோர மந்திராலயம்